நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய மந்திரம் மகா வீரபத்திரர் மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் பயன்படுத்தும் போது ஏவல், பில்லி, சூனியம், செய்வனை இந்த மாதிரி இருக்கிறது அறவே விளங்கும். அதே மாதிரி எதிராளி இல்லாத அளவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக வழங்க இந்த மந்திரம். இந்த மாதிரி ஒரு அருமையான மந்திரம் இது வரைக்கும் நான் பல மந்திரம் வெளியிட்டிருந்தாலும் அதில் இந்த மந்திரமும் ஒன்று. இந்த மந்திரம் எல்லை இல்லாத ஒரு கருணைக்கு ஆட்பட்டு வீரபத்திரரை நேரடியாக தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்குமே அமையும். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மந்திரம் மகா வீரபத்திரர் மந்திரம். இவருடைய பூஜை முறை, அவருடைய ஃபோட்டோ வச்சு வெத்தலைவாக்கு, சூடம், பத்தி, சாம்பிராணி, வாழைப்பழம் வச்சு அவல் பொறி கடலை வச்சு இவருடைய மந்திரத்தை செபிக்கணும். காலையில் 21 தடவை, மாலையில் 21 தடவை. காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லலாம். மாலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். 21 முறை சொல்லணும். அவ்வளோ ஒரு அருமையாக வேலை செய்யக்கூடியவர் இந்த வீரபத்திரருடையது. இவர் சிவனால் படைக்கப்பட்டவர். தச்சனை அழிக்கிறதுக்காக வேண்டியே இவரை படைக்கப்பட்டார். தச்சன் யார் அப்படின்னா பார்வதியுடைய அப்பா. அவரை யாகத்துக்கு கூப்பிடலை, சிவனை யாகத்துக்கு கூப்பிடலை அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தை அழித்து அங்கே இருந்த போர் தளபதிகளை பூரா அழித்து வந்தவர் தான் இந்த வீரபத்திரர். அப்படி பார்க்கும்போது இந்த மந்திரத்தை சொன்னாலே எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் விலகும். பேய், பில்லி, பிசாசு, கிரக தோஷம் எது இருந்தாலும் அறவே விலகும். இதுக்கு பின்னாடி மந்திரம் ஒரு 4 பக்கத்தில் 4 இதில் வர்றதுனால அந்த இதை மந்திரத்தை நான் சொல்கிறேன். அதை பயன்படுத்துங்க, எல்லாத்துலேயும் வெற்றி அடைங்க. அதே போல் நான் ஒரு 3 அதாவது சோழி பிரசனம் அப்படின்றது நடத்துகிறேன். அந்த சோழி பிரசனம் ஒவ்வொருத்தருங்க ரொம்ப ஒரு பேருள்ளதாக விளங்க. நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு சோழி பிரசனத்தை எல்லோரும் கற்றுக்கிறணும். கற்றுக்கிட்டு நம்ம காரியம் அடுத்தவங்களுக்கு வர்றது எதுக்காக வேண்டி வர்றாங்க என்னென்னத்தையும் அதில் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான மந்திரம். அதுக்கடுத்து நான் ஒரு ஓலைச்சுவடியிலேருந்து ஒரு 15 புக்கு வர்ற அளவுக்கு எழுதி வச்சுருந்தேன். அதில் ஒரு 200 பக்கத்துக்கு ஒவ்வொரு பக்கமே பயனுள்ளதாக இருக்க மாதிரி ஒரு புத்தகம் வடிவமைச்சு வச்சுருக்கேன். அந்த புத்தகத்தை வாங்கி எல்லோரும் பயன்பெறணும். அதில் எல்லாருமே இருக்குது. வசியம், மோகனம், தம்பனம், உச்சாடனம், என்னென்ன அஞ்சனம், போக்குவரத்துன்னு அத்தனையும் இருக்குது. இப்போ மந்திரத்தை பார்ப்போம். 30 முக்கோடி தேவர்களும் 40 முக்கோடி ரிஷிகளும் தச்சன் யாகம் செய்யும் தருணத்திலே யாகசாலையை சின்னாபின்னமாக்கிய தச்சனையை வென்று கோர முகத்தில் தோன்றிய விண்ணில் உருவெடுத்த அகோர வீரபத்திரா வாவா. இந்த மந்திரத்தை இதில் என்ன இருக்குது அதையும் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மந்திரத்தை 21 தடவை முழுமையாக சொல்லணும். இது ஒருத்தர் கமெண்டில் கேட்டுக்கிட்டாரு. அவருக்காண்டியே இந்த மந்திரத்தை சொல்கிறேன். அவர் பயன்படுத்தி எல்லா தீவினைகளிலிருந்து விலகி நல்லா வரணும். அதே என்னதுடைய வேண்டுதல். அதே போல் எதிரிகளுடைய வயிற்றை பிளந்து ஏவல் கற்றவனை துரத்தி அடித்து பிரமதேவனுடைய தலையை கிள்ளி தச்சன் தலையை அறுத்து தாடகை மூக்கை எரித்து அக்னியின் கண்ணை கெடுத்து இந்திரனின் சிரசை அறிந்து யாகசாலையில் உதிரத்தில் நடனம் ஆடிய அகோர வீரபத்திரா அப்படின்னு இன்னொரு பகுதி. எழுப்பு எழுப்பு, ஏவு ஏவு, அடி அடி, முறி முறி, பிடி பிடி, அடி அடி, சத்துருவின் கைகளை அறு அறு, கோடாலியால் எதிரியின் மண்டையை பிளந்து இரும்பு உலகையால் அடித்து தூண்டில் முள்ளால் தொண்டையை கிழித்து மார்பினில் அடித்து அப்படின்னு வருது. இரத்த குடலை அள்ளி உண்டு வாடா வீரபத்திரா, அகோர வீரா, சர்வ வீரா, சங்கார வீரா வாவா. தச்சன் தலையை எடுத்து யாகசாலையில் எறிந்தது போல் என் சத்துருவை எரி எரி ஓடிவாடா வீரா, சர்வ தடைகளும் பிரிபட்டு ஓடவே சுவாகா.
இந்த மந்திரத்தை இந்த முறையில் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை காலையில் 21 தடவை, மாலையில் 21 தடவை சொல்லி வரும்போது எல்லா தடைகளும் விலகும், நினச்ச காரியம் பூரா முடியும். எந்த ஒரு கெடுதி இருந்தாலும் உடனே விட்டு விலகக்கூடிய அருமையான மந்திரம். எல்லோரும் பயன்படுத்துங்க. இந்த புத்தகம் வேணுன்றவங்க வாங்கிக்கிறங்க. நன்றி.